புடிச்ச ஆள்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணிடலாம் போல. ஆனா புடிச்ச மாரி ஒரு படத்த எல்லார் கூடயும் சேர்ந்து பார்க்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது. ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் அதாவது சிபிஎஃப்சி சான்றிதழ் வாங்குறது ஒரு லீகலான ப்ராசஸ்ன்றத தாண்டி ஒரு அரசியல் மற்றும் சமூக போராட்டமா இப்ப மாறியிருக்கு. குறிப்பா 2025 மற்றும் 26ல ரிலீஸ் ஆக பிளான் பண்ண ஜனநாயகன், லக்ஷ்மி லாரன்ஸ் காதல், பராசக்தி படங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண சென்சார் இஷ்யூ இப்போ பயங்கரமான பேசு பொருளா மாறியிருக்கு. 1952ல கொண்டு வந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் கீழே தான் இந்த சென்சார் போர்டு வருது. ஒரு படத்தோட கண்டென்ட் சொசைட்டியில் ப்ராப்ளம் ஏற்படுத்துகிற மாதிரியோ சமூக அமைதிக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரியோ விஷயங்கள்லாம் இருந்தால் அதை நீக்க சொல்லுவாங்க அல்லது மாற்றி எடுக்க சொல்லுவாங்க. சென்சார்ன்றது இந்திய சட்டத்தின் கீழ் 19(1)A பிரிவின் கீழே வழங்கப்பட்டுள்ள ஒரு பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டாலும் 19(2) செக்ஷன் கீழே தான் சில கண்டிஷன்ஸ் வருது. இதை அடிப்படையாக வச்சு தான் 1952ல திரைப்பட சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. சென்சார்ஷிப் ப்ராசஸ் என்னன்னா, ஒரு படத்தை எக்ஸாமின் கமிட்டி பார்ப்பாங்க. அது சாட்டிஸ்ஃபையா இல்லைனா மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரி சென்சார் ப்ராசஸ் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க சென்சார் போர்டில் எக்ஸ் கமிட்டி மெம்பர் நமக்கு கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவை மறக்காமல் பாருங்கள். ஜனநாயகன் ரிலீஸ்க்கு யாரு காரணம், அரசியல் ப்ரெஷர் இருக்கா, எந்த கட்சி ஜனநாயகன் படத்துக்கு தடையாக இருக்குன்னு டீட்டெயிலாக பேசியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி சென்சார் பண்ணதில் ஏதாவது பிரச்சனைனா இல்லை தவறான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, தேவையில்லாமல் பல காட்சிகளை கட் பண்ண சொல்கிறாங்கன்னா FCATன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, அங்கே போயிட்டு அப்பீல் பண்ணலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த அமைப்பும் இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் கோர்ட்டுக்கு தான் போகணும். விஜய் தன்னோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு முன்னாடியே நடிக்க போகிற கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ண படம் தான் ஜனநாயகன். வினோத் டைரக்ஷனில் KVN ப்ரொடக்ஷன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல டிலே ஆனதுனால படம் தள்ளி போயிட்டே இருக்கு. ஜனநாயகன் படத்தோட சென்சார் பிரச்சனை அதில் இருக்க கதை மற்றும் டெக்னிக்கல் விஷயங்களுக்காக மட்டும் வரல. படத்தில் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ், மிலிட்ரி பற்றிய வசனங்கள், காட்சிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. டிசம்பர் 18, 2025ல சென்சார் பண்ண அப்ளை பண்ணுறாங்க. அதுவும் தட்கல் பேசிஸில் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் 19, 2025ல 5 பேர் கொண்ட கமிட்டி படத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு 14 கட்டு சஜஸ்ட் பண்ணி UA 16+ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 24, 2025ல சென்சார் போர்டு சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி மறுபடியும் படத்தை ரிவ்யூக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஜனவரி 5, 2026 சடனாக சென்சார் போர்ட் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க. இதனால் ரிலீஸ் பண்ண பிரச்சனை வருது. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஜனவரி 6, 2026 கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் இருந்தும் எமர்ஜென்சி கேஸாக எடுத்து விசாரிக்கிறாங்க. ஜனவரி 9, 2026 தனி நீதிபதி படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் 2 நீதிபதிகள் கொண்ட இன்னொரு நீதிமன்றம் படத்தை ரிலீஸ் பண்ண இடைக்கால தடை விதிக்கிறாங்க. அதனால் பொங்கல் ரிலீஸ்க்கு கேன்சல் ஆகுது. மறுபடியும் ஜனவரி 27, 2026 ஹைகோர்ட்டோட 2 நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செஞ்சு மீண்டும் என்கொயரி பண்ணணும்னு சொல்றாங்க. இது படத்தோட ரிலீஸ்க்கு இன்னும் பிரச்சனையாச்சு. ஜனநாயகன் படத்துல ராணுவ அதிகாரிகளை தவறா சித்தரிக்கிறதாகவும் மத உணர்வுகளை புண்படுத்துற காட்சிகள் இருப்பதாகவும் சொன்னாங்க. குறிப்பா ஆய்வுக்குழுல ராணுவத்துறையை சார்ந்த நிபுணர்கள் இல்லைன்ற காரணத்தை சொல்லி வாரியத்தின் தலைவர் பிரசூன் ஜோஷி இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாரு. இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் குற்றம் சாட்டினாங்க. விஜய் தனது அரசியல் வசனங்கள்ல எவ்வித மாற்றமும் செய்ய மறுத்ததுனால இந்த சிக்கல் மேலும் பெருசாச்சு. இதே மாதிரி இப்ப இன்னொரு படமும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் ஜோசப் மோகன்குமார் தயாரித்த லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் படம் தான் ஜனநாயகன் மாதிரியே சென்சார் பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்டோரி பேக்ரவுண்ட்ல இருக்க ரிலீஜியன் அண்ட் கல்ச்சர் சம்பந்தப்பட்ட டைலாக்ஸும் சீன்ஸும் சென்சார் போர்டுல மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு மறுபடியும் 9 பேர் கொண்ட ரிவைசிங் கமிட்டி வச்சு படத்தை பார்த்து ப்ரொடக்ஷன் கேட்ட சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னு சென்சார் போர்டுல இருந்து சொன்னாங்கன்னா, சில மதத்தை இழிவுபடுத்துற மாதிரியும் அசிங்கப்படுத்துற மாதிரியான சீன்ஸ், டைலாக்ஸ்லாம் படத்துல இருக்கு. ஒரு மதத்தை கீழமையாகவும் இன்னொரு மதத்தை சுப்பீரியராகவும் போர்ட்ரே பண்றாங்க. இது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிருக்கும், சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பரதநாட்டியம் போன்ற கலை வடிவங்கள் மத அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டவை என்பதையே இந்த படம் சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சென்சார் போர்டு எந்த காட்சிகள் தவறானது என்று விளக்காமல் மொத்த படத்தையும் தடை விதித்தது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த படத்துல KR விஜயா, ட்ரம் சிவமணி போன்ற புகழ்பெற்ற கலைஞர்கள் நடிச்சிருந்தோம். படத்தோட கண்டென்ட்னால ரிலீஸ் ஆகாம இருக்கிறது மிகப்பெரிய வருத்தம் தான். 1989ல ரிலீஸ் ஆன ஒரே ஒரு கிராமத்திலே படம் ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணமா இருக்கு. ரிசர்வேஷன் பாலிசியை விமர்சித்த காரணத்திற்காக சென்னை ஹைகோர்ட்ல தடை செய்யப்பட்டுச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த தடையை நீக்கி ஒரு படம் பொது அமைதிக்கு ஆபத்தாக இருக்குன்றது நினைக்கிறதுனால மட்டும் அந்த படத்தை தடை செய்ய போதுமான காரணமா இருக்காதுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு கருத்தை சொல்றது வெடிமருந்து குடோன்ல நெருப்பு போரி வந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை தடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 2013ல கமல்ஹாசனின் விஸ்வரூபம் படம் எதிர்கொண்ட சிக்கல்கள்லாம் வேற மாதிரி. எப்படின்னா சென்சார் போர்டுலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழக அரசு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி 144 தடையை போட்டு படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்க. இஸ்லாமிய அமைப்புகளோட எதிர்ப்பை தொடர்ந்து சுமார் 15 சீன்ஸ் கட் பண்ண அப்புறம் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. மதங்களுக்கு இடையேயான காதல் மற்றும் கலவரங்கள் குறித்த பாம்பே திரைப்படம் 1995ல ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய சென்சார் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ண தடையே போட்டாங்க. 2004ல ரிலீஸ் ஆன நியூ படம் ஆபாசம் மற்றும் சமூக ஒழுக்கத்திற்கு எதிராக காட்சிகள் இருக்கிறதுனால ஹைகோர்ட் இந்த படத்தோட சர்டிஃபிகேட்டை பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உச்ச நீதிமன்றம் இந்த தடையை நீக்குச்சு. துப்பாக்கி 2012ல ரிலீஸ் ஆச்சு. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுறது மாதிரி புகார்கள் இந்த படத்தின் மேலே எழுந்துச்சு. சில சீன்ஸை ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மெர்சல் 2017ல ரிலீஸ் ஆச்சு. GST மற்றும் டிஜிட்டல் இந்தியா மீதான விமர்சனங்கள் நிறைய வந்ததுனால அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்தில் எந்த காட்சிகளுமே நீக்கப்படாமல் தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சர்க்கார் 2018ல ரிலீஸ் ஆச்சு. இலவச திட்டங்களை விமர்சிச்சும் மற்றும் முன்னாள் முதல்வரோட பெயரை பயன்படுத்தியதுனால இந்த படத்துக்கு நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. தியேட்டர்களில் தாக்குதல்கள்லாம் நடந்த பின்னாடி இந்த படத்தில் சில காட்சிகள்லாம் நீக்கப்பட்டுச்சு. விடுதலை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் காவல்துறையின் வன்முறை மற்றும் அரசியல் வசனங்கள்னால A சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பல வசனங்கள் மியூட் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சென்சார் என்பது ஒரு சீனை கட் பண்ணுறதை விட முக்கியமான வார்த்தைகளை மியூட் பண்ணுறதில் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை 2 படம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த படத்தில் அரசு, அரசாங்கம், தேசிய இன விடுதலை போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்த தணிக்கை வாரியம் தடை செஞ்சிருப்பாங்க. மக்களே தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை உருவாக்கி கொள்ள முடியும்ன்ற வசனத்தை அந்த ஆயுதம் ஓட்டாக கூட இருக்கலாம்ன்று மாற்ற வலியுறுத்தியிருப்பாங்க சென்சார் போர்டு. இதே போல 2026ல வெளியாக தயாரான சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படம் 1916ல இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டது பராசக்தி படம். சென்சார் போர்டு சுமார் 20க்கும் மேற்பட்ட மாற்றங்களை செய்ய கட்டாயப்படுத்தினாங்க. படத்தை வெளியிட கம்மியான டைமே இருந்ததுனால டெக்னீஷியன்ஸும் 24 hours ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மனுஷன்ற படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சென்சார் போர்டு மறுத்த போது சென்னை ஹைகோர்ட் நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் அந்த படத்தை பார்த்துட்டு அதில் உள்ள சமூக கருத்துக்களை பாராட்டினார். ஜனநாயகன் வழக்கில் இரு நீதிபதி அமர்வு ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செஞ்சுது. ஒரு படத்தோட ரிலீஸ் தேதி நெருங்கிடுச்சுன்றதுனால மட்டும் அந்த படத்துக்கு உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுது. சென்சார் சர்டிஃபிகேட் பெறுவதற்கு முன்னாடியே தேதியை அறிவிப்பது ஒரு ஆர்டிஃபிஷியல் அர்ஜென்சியை உருவாக்குதுன்னு கோர்ட் நினைக்குது. இது பெரிய பட்ஜெட் படம் சென்சார் பிரச்சனையில் சிக்கி ஒரு வாரம் தள்ளி போனா கூட தயாரிப்பாளர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்படும். ஜனநாயகன் படத்தின் பட்ஜெட் சுமார் 500 கோடின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய முதலீடு முடங்கும் போது அது திரையுலகின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும். மேலும் சென்சார் போர்டு தனது இணையதளத்தில் வெட்டப்பட்ட காட்சிகள் மற்றும் வெட்டப்பட்ட விவரங்கள் வெளிப்படையாக வெளியிடுவது இப்போலாம் குறைஞ்சிடுச்சு. இது தணிக்கை முறையின் மீதான வெளிப்படைத்தன்மையும் குறைப்பதாக அனுராக் கஷ்யப் போன்ற டைரக்டர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாங்க. அரசியல் ரீதியான செல்வாக்கு மிக்க தயாரிப்பு நிறுவனங்களின் படங்களுக்கு சென்சார் போர்டு சில சலுகைகள் வழங்குவதாகவும் சிறிய படங்களுக்கு அதிகமான நெருக்கடி உள்ளாக்குவதாகவும் விமர்சனங்கள் இருக்கு. ஜனநாயகன் மற்றும் லக்ஷ்மி லாரன்ஸ் காதல் போன்ற படங்கள்லாம் நமக்கு சில அனுபவங்களோட முக்கியமான பாடங்களையும் கற்றுத்தருது. ப்ரொடியூசர்ஸ் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை ரிலீஸ்க்கு 1 monthக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். சென்சார் போர்டு ஒரு கருத்தை எதிர்க்கும் போது அதற்கான சட்டப்பூர்வமான காரணங்களையும் தெளிவாக தெரிவிக்கணும். ஜனநாயகன் சென்சார் பிரச்சனையில் யார் மேலே என்ன பிரச்சனைன்னு ஏற்கனவே சென்சார் போர்டில் இருந்த எக்ஸ் கமிட்டி மெம்பர் பேசின வீடியோவை மறக்காமல் பாருங்கள். வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.